நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அநாதி சிநேகத்தால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அநாதி சிநேகம், எவர் லாஸ்டிங் லவ், எக்காலத்திலும் நிலையான ஓர் அன்பு, மாறாத ஒரு அன்பு, நித்தியமான ஒரு அன்பு. அதுதான் அநாதி சிநேகம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது, மாற்றவும் முடியாது. அப்படிப்பட்ட அன்பால் நான் உன்னை சிநேகித்தேன். அந்த சிநேகம் மாறாது, அந்த சிநேகம் நித்தியமானது, அந்த சிநேகம் எல்லா காலத்திலும் நிலையானது. இது தேவ சிநேகம், ஆண்டவருடைய சிநேகமானது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வாயால் சொன்ன ஒரு வார்த்தை, எழுதி தந்த ஒரு வார்த்தை, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிநேகத்திற்கு அடையாளமாய், இந்த அன்பிற்கு ஒரு அடையாளமாய், இந்த நிலையான ஒரு அன்பிற்கு ஒரு அடையாளமாய் வேதத்திலே யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்தானியா என்கிற ஊரிலே மரியாளும் மார்த்தாளும் லாசரு என்கிற ஒரு குடும்பம் வசித்து வருகிறது. இந்த 3 பேரும் தேவனை அதிகமாய் சிநேகித்தவர்கள், ஆண்டவரும் அதிகமாய் சிநேகித்தவர்கள். இந்த வேத பகுதி உங்களுக்கு யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த சிநேகத்தை குறித்து, இந்த நேசத்தை குறித்து, இந்த அன்பை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கேட்ட பகுதி தான், இருப்பினும் கேளுங்கள். படித்த பகுதி தான், கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அந்த குடும்பத்திலே லாசரு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உடனே இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை நீ நேசிக்கிறீர், எங்களிடத்தில் சிநேகமாயிருக்கிறீர், ஆனால் அதே வேளையில் நீர் சிநேகிக்கிற, அந்த வார்த்தையை பாருங்கள், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளிலே நம்முடைய சிநேகம் ஆண்டவரோடு இருக்கிறதா? ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் நம்மை சிநேகிக்கும்படியாய், ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை சிநேகிக்கிறார், நேசிக்கிறார். அந்த சிநேகம் அவரை விட்டு ஒன்னாலும் போகாது, ஆனால் அநேக வேளையிலே நம்மை விட்டு போய்விடும். செய்தி போகிறது, ஒருவரிடம் சொல்லி அனுப்பினார்கள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிற லாசரு வியாதியாயிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. வியாதியோ துன்பமோ கஷ்டமோ பாடோ உபத்திரமோ ஏதோ ஒன்று வருகிறது. ஆனால் இந்த வருகிற வேளையில் இந்த செய்தி யாரிடம் முதலாவது போகிறது? ஆண்டவரிடம் போகிறதா? உற்றாரிடம் போகிறதா? உறவினரிடம் போகிறதா? குடும்பத்தில் உள்ளவரிடம் போகிறதா? யாரிடம் இந்த செய்தி போகிறது? சற்று நினைத்து பாருங்கள். எப்பொழுதும் ஆண்டவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், சிநேகிப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரிடம்தான் அதை முதலாவது சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வ அதிகாரம் படைத்த தேவன். ஆண்டவர்
நம்மை அந்த செய்தியின் மூலமாய், அந்த வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்த, ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை சிநேகிக்கிறார் என்பதையும், அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார் என்பதையும் அங்கிருந்த ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். யோவான் 11:26 பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுது யூதர்கள், இதோ இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்தை எவ்வளவு சிநேகித்தார், அதிலும் லாசருவை எவ்வளவாய் சிநேகித்தார் என்று மற்ற ஜனங்கள் சொல்லும்படியாய் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள், வாழ்கிறார்கள். இன்றைக்கு மற்றவர்களுக்கு முன்பாய் நாம் ஒரு சாட்சியாய் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். மற்றவர்கள் சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தருக்குள் கட்டப்பட்டவர்களாய், கர்த்தருக்குள் வாழ்கிறவர்களாய், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த ஜனத்தில், ஊரில் இருக்கிற ஜனங்களிடம் இவர்கள் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவுடன் தான் முதலாவது செய்தி போகிறது. நீர் சிநேகிக்கிற ஒரு மனிதன் லாசரு, அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூட அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்குரிய வியாதி கிடையாது, மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை விளங்கப் போகிறது, அதனால் நானும் மகிமைப்படுவேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு சொல்லுகிறார், நானும் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது! ஏனென்றால் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். அன்புள்ள தெய்வம். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. வளர்ந்த பிறகும் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று வார்த்தை வருகிறது. ஆனால் அந்த தேவனுடைய அன்பை முழுமையாய் பெற்ற ஒரு குடும்பம் ஒரு நாளும் சிதறாது, பதறாது, ஆங்காங்கே தன்னுடைய காரியங்களுக்காய் ஓடாது, கர்த்தருடைய பாதத்திலே இருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பம். இயேசுவின் அங்கே போகிற வேளையில், வீட்டுக்கு போகிற வேளையில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாய் அவர்கள் கேட்டு வாழ்ந்த ஒரு குடும்பம் இது. இப்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு மரண வியாதி வந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் பிதாவின் மகிமை விளங்குவதற்கும், அதன் மூலமாய் பிதாவுடைய குமாரனுக்கு மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரி, சகோதரியே, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார் என்றால், ஆம், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த அநாதி சிநேகம் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால், என்னுடைய அன்பினால், என்னுடைய தயவினால், என்னுடைய இரக்கத்தினால், நன்மையினால் நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களை திடப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அநாதி சிநேகம். அநாதி சிநேகம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நீ என்னில் அன்பாயிருக்கிறாய் அல்லவா, நானும் உன்னால் அன்பாயிருக்கிறேன் அல்லவா, நான் உன் தேவனாயிருக்கிறேன். இதோ நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்வீர்கள். அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிற, நேசிக்கிற,
அன்பு கூறுகிற கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இந்த வசனத்தின் மூலமாய். நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, திகையாதே, நீ திகைத்து போய் நிற்காதே. இந்த லாசருவுக்கு இந்த வியாதி வந்தவுடனே இவர்கள் சொல்லி அனுப்பிவிட்டார்கள், ஆண்டவரிடம் அனுப்பிவிட்டார்கள். ஆண்டவன் சொல்லுகிறார், இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல என்று சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் திகையாதே, நான் உன் தேவன். அதன் பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் செய்ய போவதை சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், உன்னை பலப்படுத்த போகிறேன். நடுங்கி கொண்டு திகைத்து கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் பலப்படுத்த போகிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, நான் உன்னை தாங்குவேன். தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர், கருத்தை பிடித்து நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், யார் கைவிட்டாலும் கைவிடாத ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்லுகிறார், சகோதரனே சகோதரியே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு ஆண்டவர் வருகிறார். மார்த்தாள் மரியாள் சொல்கிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான்னு. இருந்தாலும் ஆண்டவர் நேராக அவனை அடக்கம் பண்ணின இடத்திற்கு செல்லுகிறார். Glory to God. அங்கு போகிற வேளையில் அந்த கல்லறை மூடி இருந்த அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்கிறார். இதுவரைக்கும் அவள் வாழ்க்கையில் ஒரு நிந்தனை தான், அவமானம்தான், இழப்பு தான், வேதனை தான், ஏமாற்றம்தான், தோல்விதான். இருந்தாலும் கூட அந்த கல்லை எடுத்து போடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். உரத்த சத்தமாய் கூப்பிட்டிருக்கிறார் ஆண்டவர். நடந்த சம்பவம், லாசரு உயிரோடே எழும்பி வந்தார். எழும்பி வந்தார். அற்புதம் நடக்கிறது. இயேசு வருகிறார். ஒரு அற்புதம் நடக்கிறது. உன் வாழ்க்கையிலே நீ என்னென்னவை இழந்து கொண்டிருக்கிறாயோ, எதையோ எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போறதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நோக்கி பார்ப்போமா? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த உலகம் உன்னை பரியாசம் பண்ண விடமாட்டேன். இந்த உலகம் உன்னை ஏமாற்ற விடமாட்டேன். இந்த உலகம் உன்னை வெறுக்க விடமாட்டேன். சகல ஜனங்களுக்கு முன்பாய் உன் தலையிலே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் தலை நிமிர்ந்து நடக்க நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னுடனே இருக்கிறேன். 24 மணி நேரம் நான் உன்னுடனே இருக்கிறேன். வருடம் முழுவதும் நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். இன்றைக்கு நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். மட்டுமல்ல, உன்னை தாங்கி நான் வழி நடத்தப் போகிறேன். இந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், சிநேகிக்கிறேன், சிநேகிப்பேன். என் ஜனமே, இந்த அன்பை இழந்து விடாதீர்கள். இந்த அன்பை இழந்து விடாதீர்கள். உலகத்தின் அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ யார் என்று கேட்கக்கூடிய அளவில் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார், உன்னை உண்டாக்கி இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமும் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். யாரும் உன்னை தப்புவிக்க முடியாமல், யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாமல் ஒரு வேதனையோடு நீ காணப்படலாம். இன்றைக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணி தாங்கு ஆண்டவருடைய கருத்தில் முழுமையாய் ஒப்புக்கொடு. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், சிநேகித்தேன், சிநேகித்தேன். இன்னமும் கர்த்தர் அந்த வார்த்தையிலிருந்து விலகவில்லை, விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று அறிந்தவுடனே அந்த சகோதரிகள் உமக்கு செய்தியை அனுப்பினார் ஆண்டவரே. நீர் சொன்னீர், இந்த வியாதி மரணத்துக்குரிய வியாதி அல்ல, இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது, மட்டுமல்ல தேவனுடைய குமாரனும் மகிமைப்பட போகிறார் என்று சொன்னீர் ஆண்டவரே. அற்புதமான வார்த்தையின் மூலமாய் சொல்லி அனுப்பி இருப்பீர் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுதும் எத்தனையோ பேர் கர்த்தாவே வியாதியினால், கஷ்டத்தினால்,
உபத்திரவத்தினால் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையானது சிதறிக்கொண்டிருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, உமக்கு முன்பாய் தாங்களாகவே வந்து அந்த அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கலாம், நர்சிங் ஹோமில் இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டிருக்கலாம், அநாதையாய் திக்கற்றவளாய் காணப்படலாம். பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட, அதன் மூலமாய் உம்முடைய குமாரனும் மகிமைப்பட கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டது போல இன்றைக்கும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் அணைத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா முகங்களிலிருந்து வருகிற கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, துடைத்த அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரின் கண்ணீரை துடைத்தார், கர்த்தரின் வேதனையை மாற்றினார், கர்த்தரின் மரண கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லும்படியாய் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியின் தகப்பனே, இன்றோடு இந்த நாளோடு தகப்பனே, அவருடைய எல்லா கிரியைகளுக்கும், சபிக்கப்பட்ட எல்லா கிரியைகளுக்கும் ஆண்டவரே அவளை விடுதலையாக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் பரிதபிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை உடையவராய் நீர் இருக்கிறபடியினால் ஜனங்களுக்காய் இறங்கும்படி காத்திருக்கிறேன். மனதுருகும்படி எழுந்து நிற்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அந்த அன்புக்கு கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க, முழுமையாய் ஒப்பு கொடுக்க, சகல கிரியைகளிலிருந்து விடுதலையாக்க, ஒரு விடுதலையின் நாளாய், ஜெயத்தின் நாளாய், சமாதானத்தின் நாளாய் இந்த நாளை கர்த்தர் அவளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அதை செய்ய வல்லவர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த தேவ செய்தியின் மூலமாய் அதை கேட்டு எங்களை விடுவித்தார் என்று சொல்லும்படியாய், ஜெபத்தின் மூலமாய் கர்த்தங்களை விடுவித்தார் என்று சொல்லும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, குடும்பத்திற்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பெரியவர்கள், வயோதிபர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரையும் நேசிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியிலே கொண்டு வந்து நிறுத்தி உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெயம் கொடுக்கிற என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி உள்ள இருதயத்தோடு, இருதயத்தின் மீது கருத்தை வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.